குவா காட்டில் பல மிருகங்கள் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் வாழ்ந்து வந்தன. பெரிய ஆலமரத்தைச் சுற்றி குட்டி முயல்கள், அணில்கள், பறவைகள் அனைவரும் மகிழ்ச்சியாக விளையாடின. ஆனால் அந்த காட்டில் ஒரு கொடிய கருப்பு பாம்பு இருந்தது. அது தனது பலத்தால் சிறிய மிருகங்களை பயமுறுத்தி பறவைகளின் முட்டைகளை திருடி சாப்பிட்டது. அனைவரும் அதனால் பயந்து வாழ்ந்தனர். ஒரு நாள் அனைத்து மிருகங்களும் ஒன்றாக கூடி இப்படி இனி வாழ முடியாது என்று கவலைப்பட்டன. அப்போது ஒரு புத்திசாலி ஆந்தை முன் வந்தது. நாம் இதற்கு ஒரு தீர்வு காணலாம் என்றது ஆந்தை. அது ஒரு புத்திசாலி திட்டத்தை சொன்னது. அந்த ஆலமரத்துக்கு அருகில் ஒரு கிணற்றில் ஒரு வேகமான மங்குஸ் வாழ்ந்து கொண்டிருந்தது. அது பாம்பின் பெரிய எதிரி. மிருகங்கள் அனைத்தும் மங்குஸிடம் சென்று உதவி கேட்டன. மங்குஸ் அமைதியாக கேட்டது. பிறகு உதவ ஒத்துக்கொண்டது. அடுத்த நாள் மங்குஸ் பாம்பை எதிர்கொள்ள வந்தது. பாம்பு கோபமாக தன் தலை உயர்த்தியது. மங்குஸ் தயார் நிலையில் நின்றது. ஒரு கடுமையான மோதல் தொடங்கியது. பாம்பு வேகமாக தாக்கியது. ஆனால் மங்குஸ் இன்னும் வேகமாக தவிர்த்தது. மீண்டும் மீண்டும் மங்குஸ் தாக்கியது. இறுதியில் அது பாம்பை வீழ்த்தியது. பாம்பு தோற்கப்பட்டது. காடு மீண்டும் அமைதியாகியது. அனைத்து மிருகங்களும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடின. அவர்கள் இனி பயமின்றி சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தனர். தந்திரமும் பேராசையும் இறுதியில் அழிவை தான் தரும்.